ஆத்துமா விலையேற பெற்றது. பிரைஸ் தி லார்ட். இயேசு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை கஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று மத்தேயு 16:26 கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆவி, ஆத்துமா, உடல் இவற்றில் மிக முக்கியமானது ஆத்துமாதான். அது இந்த உலகத்தை பார்க்கிலும் விலையேற பெற்றது. மாவீரன் அலெக்சாண்டர் தான் இறப்பதற்கு முன்பாக கடைசி ஆசைகளாக 3 காரியங்களை சொல்லி அதை நிறைவேற்றி வைக்குமாறு தனது தளபதிகளிடம் சொன்னாராம். முதல் ஆசை, நான் இறந்தவுடன் என் சவப்பெட்டியை மருத்துவர்கள்தான் தூக்கி வர வேண்டும். இது எந்த மருத்துவராலும் மரணத்தை தடுக்க முடியாது என்பதை உலகத்திற்கு எடுத்து காட்டும். என் இரண்டாவது ஆசை, என் சவப்பெட்டி செல்லும் வழியெங்கும் நான் இதுவரை அயராது உழைத்து போர்களில் வென்று என் கஜானாவில் சேர்த்து வைத்துள்ள தங்கம், வெள்ளி, வைடூரியம் அனைத்தையும் மலர் போல தூவ வேண்டும். அப்பொழுதுதான் செல்வம், புகழ் இவற்றில் தன் வாழ்நாளை செலவழிப்பது வீண் மற்றும் நஷ்டம் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். மூன்றாவது ஆசை, என் கைகள் இரண்டும் வெளியில் தெரியும்படி வையுங்கள். அப்பொழுதுதான் நான் இந்த உலகத்திற்கு வரும்பொழுது எதையும் கொண்டு வரவில்லை, போகும் பொழுதும் எதையும் கொண்டு போகப் போவதில்லை என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் என்று சொன்னாராம். ஆம் அன்பானவர்களே, இவ்வுலகம்தான் எனக்கு எல்லாம், இதுதான் நித்தியம் என்று வாழ்வது முட்டாள்தனம். பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்துதான் ஆக வேண்டும். எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் உடலிலிருந்து உயிர் போனவுடன் அவர் அதுவாக மாறிவிடுவார். அவ்வளவுதான் உடலுக்கு மதிப்பு. ஆனால் நாம் இந்த உடலுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு தான் எவ்வளவு! குடியிலும், கும்மாளத்திலும், அழகிலும், உணவிலும், வசிப்பிலும் என்று இந்த உடல் சுகபோகமாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவு நாட்கள், எவ்வளவு பணம் என்று நாம் செலவழித்து கொண்டிருக்கின்றோம். யோசித்து பார்த்தோம் என்றால் இவை அனைத்தும் வீண், மாயை என்று அறிந்து கொள்ளலாம். ஆண்டவருக்கு பயந்து நடக்கின்ற ஒரு மனிதன் இவ்வாறு எழுதியிருந்ததை நான் படித்த ஞாபகம். அதாவது, என் மகன் கம்ப்யூட்டர் அறிவில் சிறந்தவன். 24 மணி நேரமும் அதன் முன் உட்கார்ந்து புது புது ப்ரோக்ராம்ஸ் போடுவான். அதன் மூலம் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்தான். நான் எவ்வளவோ சொல்லியும் இயேசுவை பற்றி நினைக்கவே இல்லை. ஆனால் ஒரு நாள் திடீரென்று விபத்தில் சிக்கி தன் உயிரை இழந்து விட்டான். தன் உயிர் பிரியும் கடைசி நேரத்தில் அவன் இயேசுவை பற்றி நினைத்திருப்பானா? இப்பொழுது அவன் எங்கிருப்பான்? நான் இறந்து பரலோகம் செல்லும் பொழுது அவனை அங்கு பார்க்க முடியுமா என்று வேதனையோடு புலம்பியதை படித்த பொழுது என் கண்களுக்கு முன்பாக வந்தது, இவ்வுலகமே நித்தியம் என்று படைத்த தேவனை மறந்து இவ்வுலக விருப்புகளுக்கும் தேவைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற வாலிபர் மற்றும் வயோதிகர்கள். ஆம், இவ்வுலகில் அநேகர் ஜீவனின் அதிபதியான இயேசுவை தெரிந்து கொள்ளாமல் உலக ஆசை இச்சைகளை தெரிந்து கொண்டு நரகத்தை நோக்கி நடை போட்டு கொண்டிருக்கிறார்களே. எவ்வளவு வேதனையாக இருக்கக்கூடிய காரியம் இது! அநித்தியமான பாவ சந்தோஷங்களையும் தெரிந்து கொண்டு மனதும் உடலும் விரும்பினபடி நடக்கிறார்களே. சாத்தானும் பலவிதமான உலக சிற்றின்பங்களை காண்பித்து அவர்களுடைய ஆத்துமாவை பாதாளத்துக்கு நேராய் இழுத்து செல்கிறான். நாம் நம் குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் பரலோகத்தில் காண அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்குரிய பொறுப்பையும் நம் கைகளில் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு காலும் மறக்கக்கூடாது. மத்தேயு 28:19-20. ஆம் அன்பானவர்களே, மரணத்தின் போது நம்மோடு கூட வருவது யார் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். மாவீரன் அலெக்சாண்டர் கூறியதில் உண்மை இருந்தாலும் நாம் திரும்பி போகும் பொழுது வெறும் கையராய் திரும்பி போகக்கூடாது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று கவிஞர் ஒருவர் பாடியுள்ளது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இயேசுவை தம் சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் கடைசி வரையில் வருவது நம் இயேசுதான் என்பதை நாம் நிச்சயம் அறிந்திருக்க வேண்டும். ஆம் அன்பானவர்களே, நாம் பரலோகத்திற்கு செல்லுகிற வேளையிலே வெறும் கையோடு அல்ல, அநேக ஆத்துமாக்களோடு அவரை சந்திக்க தீர்மானிப்போம். நிச்சயம் வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். ஆத்தும நேசரே, எங்கள் அன்பு தெய்வமே, உம்மையே நாடி வாழ கிருபை புரியும். ஆமேன்.